தூக்கி வந்தவன் கல் சுமந்தவன் அவர்களுக்கு வேலை பார்த்த நாவிதர் அவர்தம் ஆடைகளை வெளுத்து கொடுத்த உள்ளிகள் அவர்களுக்கு துணையாக நின்றவர்கள் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தவர்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்தவர்கள் அவர்களுக்கு உணவு போட்டவர்கள் இவர்கள் அத்தனை பேரையும் அடிக்கல்லில் வைத்த ஒரே மன்னன் ராஜராஜ சோழன். புரட்சியின் பாதையில் கை துப்பாக்கிகளை விட வலிமையான ஆயுதம் எது தெரியுமா? புத்தகங்கள். சொன்னது லெனின். நீங்க வாழ்க்கையில தம்பிகளே உப்பு இல்லாம கூட இருக்கலாம், நட்பு இல்லாம யாருமே இருக்க முடியாது. கடவுளுக்கே கிடைக்காத வரம். கடவுளுக்கு தாய் உண்டு, தந்தை உண்டு, மகன் உண்டு, மகள் உண்டு, எல்லாம் உண்டு. நண்பன் ஒண்ணு கடவுளுக்கே கிடையாது. மனுஷப்பைய நமக்கு தான் இருக்கான். உலகத்துல சிங்கம், புலி, கரடி, ஒட்டகச்சிவிங்கி எதுவுமே ஒரு வெண்சுருட்டுக்குள்ள 700 கொடிய கெமிக்கலை வைத்து தன் வாய்க்குள் தானே நெருப்ப வைக்காது. மனிதன் செய்து கொள்வான். ஏன்? கூடா நட்பு. ஆபிரகாம் லிங்கனிடம் கேட்டார்கள், யார் உங்கள் வாழ்வின் சிறந்த நண்பன்? அவர் சொன்னார், இதுவரை நான் வாசிக்காத ஒரு நல்ல நூலை யார் கொண்டு வந்து எனக்கு பரிசாக தருகிறானோ அவன் தான் நல்ல நண்பன். சொன்னது ஆபிரகாம் லிங்கன். டீ காஃபி 15 லட்சத்துக்கு வித்துக்குமாங்க. என்னப்பா சொல்றீங்க? தன் மனைவியின் நகைகளை அடமானம் வைத்து புத்தகங்களை உண்டு செய்கிற ஒரே மனிதர் இந்த பப்பாசில இருக்கக்கூடிய பதிப்பாளர்கள் தாங்க. அவங்கள மாதிரி மனிதர்கள் உலகத்திலே கிடையாது. விற்காது என தெரிந்தும், கோடிகள் கொட்டாது என தெரிந்தும், லாப கணக்கு வராது என தெரிந்தும் தமிழ் சமூகத்தில் வரக்கூடிய யாரோ ஒரு மாணவனுக்கு பயன்தருமே என்று லட்சக்கணக்கில் குவித்து வைத்திருக்கிறார்கள் அந்த புத்தகங்களை இந்த பதிப்பாளர்கள். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். முதல்ல பேச வேண்டிய பேச்சாளர் ஒருத்தர் வரல. அன்னைக்கு சப்ஸ்டியூட் பிளேயராக தான் என்னை கூப்பிட்டு வந்தாங்க. அவருக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் வர முடியுமா ராஜ்மோகன் கேட்டாங்க. அவருக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு உலகத்திலே சந்தோஷப்பட்டவன் நான் தான். சப்ஸ்டியூட் பிளேயராக ஆரம்பித்து அடுத்த ஆண்டுகள் வந்து இது எனது 3வது ஆண்டில் தஞ்சாவூர் மண்ணில் நிற்கிறேன் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சாதனை இருக்கிறது நண்பர்களே. அரும்பாவூர் மரவேலைப்பாடுகள் இந்தியாவிலே ஆள் கிடையாது. தேர் செய்யணும்னா பெரம்பலூர் பக்கத்தில் அரும்பாவூர்னு ஊர் இருக்கு. அங்கே இருக்கிற ஆளுங்களை கூட்டு போய் தான் தேர் செய்யலாம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விவசாயிகள் வாடிவாசலுக்கு இந்த பக்கம் மாடு, அந்த பக்கம் வீரர்கள், கீழே மஞ்சள் நார்ல கார்பெட் பண்ணி 15 அடியில நார் கட்டி மேல குத்தாலம் துண்டு 50 ரூபாய் துண்டை போட்டு திமிரி வரும் காளையின் திமிழ பிடிச்சு 3 துள்ளல் துள்ளிட்டானா வீரன் வெற்றி, இல்லனா மாட்டுக்கு வெற்றி. பரிசு பொருள் அண்டா குண்டா. அதற்காக அல்ல, எங்கள் பண்பாட்டு விடிப்பியத்தை காப்பாற்றுவதற்காக அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. அது ஒரு பெருமை. அரும்பாவூர் மரவேலைப்பாடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, ஆத்தூர் வெற்றலை போல ஒரு காரமான வெற்றிலை நீங்க பார்க்க முடியாது. ஆரணியில் செய்யக்கூடிய பட்டு. அரும்பாவூர் மரவேலைப்பாடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, ஆத்தூர் வெற்றிலை, ஆரணி பட்டு, கம்பத்து பன்னீர் திராட்சை, கன்னியாகுமரியினுடைய கிராம்பு, உடன்குடியினுடைய கருப்பட்டி, ஊட்டியின் வர்க்கி, ஊத்துக்குழி வெண்ணெய், கோயம்புத்தூர் கோரர் காட்டன், கோவில்பட்டி கடலை மிட்டாய், சிறுமலை வாழைப்படம், பழனி பஞ்சாமிர்தம், பத்தமட பாய், பவானி ஜமுக்காலம், வாணியம்பாடி பிரியாணி, விருதுநகர் புரோட்டா, மதுரை மல்லி, மானாமதுரை மண்பாண்டம், திருநெல்வேலி அல்வா, திருநெல்வேலி அருவா. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்குங்க, ஒவ்வொரு சாதனை இருக்கு. அந்த ஊரின் சாதனை எது? ஆனா இந்த ஊர்களின் சாதனைக்கு மத்தியில் எங்க தஞ்சாவூர்ல இருக்கிற பெரிய கோயில் உலகத்தின் சாதனை, உலக சாதனை. உலகத்தில் அது போல ஏதும் இல்லை. சமீபத்தில் நண்பர் தஞ்சை பிரகாஷ் வந்திருக்கிறாங்க. மகேஷ் வந்திருக்க. வணக்கம். நல்ல கைத்தட்டல் தரலாம். நம்ம மண்ணின் மைந்தர், அற்புதமான பாடகர், கவிஞர். அதே போல இத்தனை ஆண்டுகள் விடாம நம்முடைய சவுண்ட் சிஸ்டம், எஸ்கே போட்டோகிராஃபி கேமரா, நாங்கள்லாம் மக்கள் மனசுல யூடியூப்ல நிற்கணுங்கிறதுக்காக முழு நிகழ்ச்சியும் நின்று கொண்டே படமாக்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த கேமரா நண்பர்களுக்கு, அலங்கார விளக்கு வைத்த லைட்மேனுக்கு, சவுண்டுக்கு நல்ல கைத்தட்டல் தாங்க. அவங்க தான், நீங்க தான் நான். இந்த வாட்டி வீடியோ அனுப்பி வச்சிருங்க. எல்லாத்தையும் தாண்டி ஒரு வார நாளில் வீட்டில் சாப்பிட்டு சீரியல் பாட்டு தூங்குவோம் நினைக்காம அறிவு பசியோடு வந்திருக்கக்கூடிய அருமை அலைக்கடல் தமிழ் கூட்டமே, உங்கள் பாதம் பணிந்து முதல்ல வருக வருகன்னு உங்களை வரவேற்கிறேன். சமீபத்தில் டெல்லியில் புதிய பாராளுமன்றம் திறந்தாங்க. அதில் கூட கட்டினவன் பேர் இல்லை, ரிப்பர் வெட்டினவர் பேர் தான் வச்சாங்க. கைத்தட்டி அந்த 2 பேருக்கு மட்டும் நன்றி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. உலகத்திலேயே நீங்கள்லாம் தேடி பார்த்துக்கலாம், நான் ஒன்றும் மிகை சொல்லலை. உலகத்திலேயே மண் கொடுத்தவன், தூக்கி வந்தவன், கல் சுமந்தவன், அவர்களுக்கு வேலை பார்த்த நாவிதர்,
அவர்தம் ஆடைகளை வெளுத்து கொடுத்த உள்ளிகள், அவர்களுக்கு துணையாக நின்றவர்கள், அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தவர்கள், அவர்களுக்கு பணிவிடை செய்தவர்கள், அவர்களுக்கு உணவு போட்டவர்கள், இவர்கள் அத்தனை பேரையும் அடிக்கல்லில் வைத்த ஒரே மன்னன் ராஜராஜ சோழன். தஞ்சாவூர் அரண்மனையில், தஞ்சாவூர் கோயிலில் இன்னமும் இருக்கு, நீங்க பார்த்துக்கலாம். உலகத்திலேயே 1000 ஏரிகளை கட்டி அது உள்ளார குமிழி தூம்பு இன்னமும் இருக்கு. கூகுள் பண்ணா குழந்தைகளுக்கு தெரியும். குமிழி தூம்பு, அதுல ஒரு சேரோடி, ஒரு நீரோடி. சேரோடி என்ன, நீரோடி என்ன? நீர் அதிகமாக இருக்கும்போது நீர் அது வழியா வயல்வெளிக்கு ஓடும், அது நீரோடி. அந்த வண்டல் மண் இருக்கு பாருங்க, அது வயலுக்கு போகக்கூடாது, அது சேரோடி. அந்த குமிழி தூம்பு மேல ஒரு கல்வெட்டு, அந்த கல்வெட்டுல ஒரு வாசகம். இந்த பாதையா போகக்கூடியவங்க யாராவனா இருக்கலாம், ஒரு வழிப்போக்கரா இருக்கலாம். ஒரு வழிப்போக்கர் இந்த பாதையா போகக்கூடியவர் குமிழி தூம்பை நீங்க சுத்தம் பண்ணீங்கன்னா சொல்றது யாரு? ராஜராஜ சோழன். ஒரு வழிப்போக்கராக போகக்கூடிய யாரோ ஒருத்தர், யாராவனா இருக்கலாம், ஒரு யாசகரா கூட இருக்கலாம், அவர் இந்த குமிழி தூம்பை சுத்தம் பண்ணி இந்த ஏரியை காப்பாத்துறீங்கன்னா அவருடைய பாதத்தை தூக்கி ராஜராஜ சோழன் ஆகிய நான் என் தலையில் வைத்து வணங்குவேன் சொன்ன ஒரே மன்னன் தமிழ் மன்னன் ராஜராஜன் மட்டும்தான். சிவபாத சேகரம்னு அவருக்கு பேரு. சிவனின் பாதத்தை தலையை வைக்கிறவர் என்ன சொல்றாரு? நல்ல நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க யாரோ அவங்க பாதத்தை தூக்கி தலையில் வைப்பேன்னு சொல்றாரு. நான் பார்த்த வரையில் மிக சிறந்த நிர்வாகத்தை தந்திருக்கக்கூடிய இந்த தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகத்தினுடைய மொத்த நிர்வாகத்தினுடைய பாதத்தை தூக்கி என் தலையில் வச்சு நன்றி சொல்றேன். நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கணும். ஆண்டுதோறும் இதே மாதிரி சிறப்பாக நீங்க விழாக்கள் செய்யணும். பேச்சில் 4 வகை இருக்கின்றன. ஒன்று, குறிப்புகள் தயார் செய்துவிட்டு அதை பார்த்து பேசுவது. குழந்தைகள் அப்படிதான் நாங்க பேசணும். 2, குறிப்புகளை தயார் செய்துவிட்டு அதை பார்க்காமலே பேசுவது. பட்டிமன்றத்தில், விஜய் டிவியில் நான் ஒவ்வொரு பண்டிகையிலும் பேசுவேன், பார்க்காம தான் பேசுவேன். 3, குறிப்புகளே தேவையில்லை, நடுராத்திரி 4 மணிக்கு எழுப்பி விட்டாலும் பேசுவேன். சில பேர்லாம் கலைப்பே இல்லாமல் பேசுவாங்க, நான்லாம் தலைப்பே இல்லாமல் 1 மணி நேரம் பேசுவேன். முதல் வகை குறிப்புகளை எடுத்து பார்த்து பேசுவது. 2வது வகை குறிப்புகளை எடுத்து பார்க்காமல் பேசுவது. 3ஆம் வகை குறிப்புகளை தேவையில்லை அப்படியே பேசுவது. 4வதாக ஒரு நிலை இருக்கிறது. என்ன தெரியுமா? ஒரு பேச்சாளர் பேசுவார், அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் குறிப்பெடுத்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான பேச்சாளர்கள் அண்ணன் அருள் பிரகாஷ், புதுகை பாரதி 2 பேருக்கு நல்ல கைத்தட்டல் தாங்க. அவர் பேச்சை கேட்டு வளர்ந்தவங்கள்லாம், அந்த அம்மா பேச்சை கேட்டு அசந்தவங்கள்ல நானும் ஒருவன் என்பதை பணிவோடு இந்த மேடையில் சொல்லிக்கிறேன். அதே போல எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் இந்த நிர்வாகத்திற்கு துணையாக இருக்கக்கூடிய நம்முடைய யாகப்பா பன்னாட்டு பள்ளியினுடைய முதல்வர், குடும்பத்தார், அவர்களுக்கு நல்ல கைத்தட்டல் நீங்க தந்தே ஆகணும். இதெல்லாம் ப்ராஃபிட் லிஸ்ட்ல வராது, ஆடிட்டிங்ல புண்ணிய லிஸ்ட்ல தான் வரும். தேங்க்யூ சோ மச். வாசிப்பை நேசிப்போம். இங்க யாராவது ஒருத்தங்க, ஒரு பெண்மணி சொல்லுங்க, உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? லேடிஸ் ஒன்லி, யாராவது பதில் சொல்லலாம். 1 கோடி ரூபாய் இப்ப கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? தெரியும், ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. தெரியும், யார் ஃபர்ஸ்ட் சொல்றதுன்னு தெரியல. சும்மா சொல்லலாம். யாராவது ஒரு பெண்மணி 1 கோடி ரூபாய் ஏழை மக்கள், இதே தெய்வமே 1 கோடி ரூபாய் எனது கையில் கிடைத்தால் 1 கோடி ரூபாய்க்கும் புத்தகங்கள் வாங்கி நூலகம் கட்டுவேன் சொன்னது மகாத்மா காந்தியடிகள். ஒரு தனித்தீவில் தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள்? தனித்தீவில் தள்ளப்பட்டால் அந்த தனித்தீவில் இருக்கின்ற எல்லா நாட்களும் புத்தகம் வாசித்துக் கொண்டிருப்பேன் சொன்னது பண்டிதர் நேரு. பெண்களின் கைகளில் கரண்டி இருக்கிறதே, கரண்டியை பிடுங்கு, புத்தகத்தை கொடு சொன்னது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார். விடிந்தால் சத்திர சிகிச்சை. நான் வாசித்துக் கொண்டிருக்கிற இந்த புத்தகம் இன்னும் வாசித்து முடிக்கப்படவில்லை என்பதற்காக தனது அறுவை சிகிச்சையை அடுத்த வாரம் தள்ளி வைத்த ஒரே ஒப்பற்ற தலைவன் தென்னாட்டு பெர்னாட்சா பேரறிஞர் அண்ணா. தூக்கில் தொங்குகிற முதல் நிமிடம் வரைக்கும் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்த ஒரே மாவீரன் பகத்சிங். புத்தகங்கள் எல்லாம் இதெல்லாம் இந்தியாவுக்குள்ள. இப்ப நான் இந்தியாவை தாண்டி வெளியில வரேன். இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த கூட்டத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டு வாக்கியம் இதை மனசுல நிறுத்துங்க. புரட்சியின் பாதையில் கை துப்பாக்கிகளை விட வலிமையான ஆயுதம் எது தெரியுமா? புத்தகங்கள் சொன்னது லெனின். நீங்க வாழ்க்கையில தம்பிகளே, உப்பு இல்லாம கூட இருக்கலாம், நட்பு இல்லாம யாருமே இருக்க முடியாது. கடவுளுக்கே கிடைக்காத வரம். கடவுளுக்கு தாய் உண்டு, தந்தை உண்டு, மகன் உண்டு, மகள் உண்டு, எல்லாம் உண்டு. நண்பன் ஒண்ணு கடவுளுக்கே கிடையாது. மனுஷப்பையன் நமக்கு தான் இருக்கான். கை தட்டாதவங்களா அந்த நண்பனால பாதிக்கப்பட்டவங்க. சில பேர் எப்படி இருக்கானே தெரியாது, சில பேர் ஏன் இருக்கானே தெரியாது. சில பேர் நல்ல விஷயங்களை கத்து தருவான், சில பேர் அவனால தான் வாழ்க்கையில் எல்லா கிட்ட விஷயங்களும் நம்ம பழக்குவோம். பிறக்கும் போதே
எந்த குழந்தையாவது கெட்ட விஷயத்தோட பிறக்கதா இல்லை. நண்பன் ஒருத்தன் நடுவில் வருவான். அவன் தான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவான், இந்தாடா வச்சு இழுத்துப்பாரு. ஏய் வேணாண்டா, எங்கள் அப்பா திட்டுவார், இழுடா ஒன்றும் ஆகாது. அப்படி அதை வாயில் வச்சு இழுத்தோன்னு அப்படின்னு ஒத்துக்காது, இருமல் வரும். அப்போ அவன் சொல்லுவான், கங்க்ராட்ஸ், நீ வயசுக்கு வந்துட்ட. உலகத்தில் சிங்கம், புலி, கரடி, ஒட்டகச்சிவிங்கி எதுவுமே ஒரு வெண்சுருட்டுக்குள்ள 700 கொடிய கெமிக்கலை வைத்து தன் வாய்க்குள் தானே நெருப்ப வைக்காது. மனிதன் செய்து கொள்வான். ஏன்? கூடா நட்பு. ஆபிரகாம் லிங்கனிடம் கேட்டார்கள், யார் உங்கள் வாழ்வின் சிறந்த நண்பன்? அவர் சொன்னார், இதுவரை நான் வாசிக்காத ஒரு நல்ல நூலை யார் கொண்டு வந்து எனக்கு பரிசாக தருகிறானோ அவன் தான் நல்ல நண்பன். சொன்னது ஆபிரகாம் லிங்கன். குழந்தைகளுக்கு என்னென்ன பரிசு வாங்கி கொடுக்குறோம்? அடே அப்பா, நான்லாம் சின்ன வயசுல இருந்தப்ப பேச்சு போட்டியில் பேசினதுக்கு முதல் பரிசு சோப்பு டப்பா. இங்க இளம் எழுத்தாளர்னு ஒரு குழந்தை வந்து பரிசு வாங்கிச்சு. என்னம்மா யார் தலைப்பில் எழுதின? பேரறிஞர் அண்ணான்னு சொல்லிச்சு. நெஞ்சு குளிர்ந்துருச்சு. பணப்பரிசு கொடுத்தாங்க. நல்லா கை தட்டுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய பரிசு தரணும். இந்த குழந்தைகளுக்கு கரடி பொம்மையை நாம நிறைய வாங்கி தரோம். டெட்டி பேர்னா அதானங்க கரடி. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், குழந்தை கரடி பொம்மை வாங்கி தரீங்கல்ல, அந்த டெட்டி பேர் உலகத்தில் எந்த கரடி ரோஸ் மில்க் கலரில் இருக்கு? நான் பார்த்ததில்லை. ரோஸ் கலரில் ஒரு கரடி பொம்மை 1000 ரூபா. ஸ்பைடர் மேன் பொம்மை, அவன் யாரு? தலைகளாக தொங்குவான். சூப்பர் மேன் ஒருத்தன், அவன் யாரு? வானத்திலே பறப்பான். பேட்மேன் ஒருத்தன், அவன் யாரு? அவன் வவ்வால் போல நடப்பான். அப்போ ஒருத்தன் கூட மனுஷன் மாதிரி இருக்க மாட்டானடா. அது 1000 ரூபா 1500 ரூபா போட்டு வாங்கி தர்றது. வின்ஸ்டன் சர்ச்சிலிடம் கேட்டார்கள், ஒரு குழந்தைக்கு எது ஆக சிறந்த பரிசு? அவர் சொன்னார், ஒரு குழந்தைக்கு ஆக சிறந்த பரிசு ஒரு புத்தகத்தை வாங்கி பரிசளிப்பதான் சொன்னது சர்ச்சில். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், உலகத்தை புரட்டி புட்ட மாபெரும் மனித மூளை. ஐன்ஸ்டீன் சொல்றாரு, if you want your kids to be intelligent, உங்கள் குழந்தைகள் புத்திஜீவியாக இருக்க வேண்டுமா, start gifting them fairy tales. அவர்களுக்கு கதைகள் புத்தகத்தை வாங்கி பரிசளியுங்கள். when there is imagination, ஒரு குழந்தைக்கு கற்பனை உணர்ச்சி வந்து விட்டால் there comes intelligence. ஒரு குழந்தைக்கு கற்பனை உணர்ச்சி வந்து விட்டால் அந்த குழந்தைக்கு சிந்திக்கும் சிந்தனை வந்து விடுகிறது. சிந்தனை வந்து விட்டால் அறிவு வந்து விடுகிறது. அறிவு வந்து விட்டால் ஞானம் வந்து விடுகிறது. I am not an intelligent person, நான் ஒரு புத்திஜீவி அல்ல சொல்றது ஐன்ஸ்டீன். செத்த பிறகு ஐன்ஸ்டீனுடைய மூளையை பதப்படுத்தி ஆராய்ச்சி பண்ணாங்க. இப்படி ஒரு மூளை எப்படிப்பா உலகத்தில்? அவரு சொல்றார், நான் புத்திஜீவி அல்ல, I am just passionately curious, நான் வெறித்தனமான ஆர்வக்கோளாறுன்றார். ஏன் தண்ணி தண்ணியா இருக்கு? ஏன் வானம் வானமா இருக்கு? ஏன் வானம் நீளமா இருக்கு? ஏன் இந்த மண் இப்படி இருக்கு என்று எனக்குள் நானே கேள்வி கேட்டவன். அதனால்தான் எனக்கு அறிவு பிறந்ததுன்றார். உங்கள் குழந்தைக்கு ஆக சிறந்த பரிசு நீங்கள் தர வேண்டும் என்று சொன்னால் கரடி பொம்மையை அல்ல, புத்தகத்தை வாங்கி பரிசீலியுங்கள். இப்படிப்பட்ட புத்தகங்களை எப்படி உருவாக்குறோம்? உண்மையில் சொல்லும்போது கொஞ்சம் சங்கடமா இருக்கு. பொன்னியின் செல்வன் ஒரு படம் வந்த பிறகு பொன்னியின் செல்வன் புத்தகம் விற்கிறது கூட குறைஞ்சு போச்சு. போற புத்தக திருவிழாக்கள் எல்லாம் நான் கேட்பேன், என்னப்பா இந்த வருஷம் கூட்டம் எப்படி? நல்லா இருக்கு. என்ன புக்கு அதிகமாக வித்துது? ஒரு புக்கு. அந்த புக்கு எவ்வளோக்கு வித்துது? இத்தனை ஆயிரம். அப்ப எது அதிகமாக வித்துது? மிளகா பஜ்ஜி 10 லட்ச ரூபாய்க்கு வித்துருக்கு சார் மைங்க. டீ காஃபி 15 லட்சத்துக்கு வித்துருக்கும்பாங்க. என்னப்பா சொல்றீங்க? தன் மனைவியின் நகைகளை அடமானம் வைத்து புத்தகங்களை உண்டு செய்கிற ஒரே மனிதர் இந்த பப்பாசில இருக்கக்கூடிய பதிப்பாளர்கள் தாங்க. அவங்கள மாதிரி மனிதர்கள் உலகத்திலே கிடையாது. விற்காது என தெரிந்தும், கோடிகள் கொட்டாது என தெரிந்தும், லாப கணக்கு வராது என தெரிந்தும், தமிழ் சமூகத்தில் வரக்கூடிய யாரோ ஒரு மாணவனுக்கு பயன்தருமே என்று லட்சக்கணக்கில் குவித்து வைத்திருக்கிறார்கள் அங்க புத்தகங்களை இந்த பதிப்பாளர்கள். இந்த வாசிப்பை நேசிப்போம் என்ற ஒரு தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேனே, நான் முதல்ல வாசிச்சேனா? அறிவார்ந்த இந்த சபையில், அன்பார்ந்த சபையில் வெளிப்படையா சொல்கிறேன், 16 வயது வரை நான் ஒரு வன்முறையாளர். நான் படித்த பகுதி சென்னையின் ஒரு பிற்படுத்தப்பட்ட பகுதி. 16 வயதுல முகத்தில் மீசை மலர்ப்பதற்கு முன்பே மனதுக்குள்ளார ஒரு ரவுடின்ற ஒரு ஆசை வளர்ந்துரும். தெருவுக்கு தெரு சண்டை, ஊருக்கு ஊரு சண்டை. இப்படி சுற்றி கொண்டிருந்த ராஜ்மோகனை எப்படி தமிழ் பேச்சு ராஜ்மோகனாக மாற்றினேன்? இதற்கு ஒரே காரணம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் உறங்குவதற்கு பதிலாக நான் வாசித்துக் கொண்டிருந்த ஒவ்வொரு புத்தகமும் தான் என்னை ஒரு நல்ல மனிதனாக, அறிஞனாக, அறிவாளியாக, சிந்தனையாளனாக மாற்றி உங்கள் முன்னால் நிறுத்தியிருக்கு. 16 வயசுல ஒரு வாட்டி கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்கோம். கோடை விடுமுறையின் கடைசி நாள், கடைசி போட்டி, கடைசி பந்து.
பொழுது சாய்ந்து கொண்டிருக்கிறது, கதிரவன் மறைந்து கொண்டிருக்கிறான், பந்து விளையாடி கொண்டிருக்கிறோம். களப்பணியில ஃபீல்டிங்ல இருந்த எனக்கு ஒரே ஒரு வேண்டுதல், கடவுளே கடைசி போட்டி கடைசி பந்து, தயவு செஞ்சு நான் நிக்கிற பக்கம் பந்து வந்துடக்கூடாது. நான் இந்த கேட்சை விட்டேன்னு வைங்க, அடுத்த வருஷம் சம்மர் வெக்கேஷன் வரைக்கும் போறவங்கள நான் திட்டுவான், தயவன் தான்டா ஐஸ்கிரீம் சாப்பிட்றான், போன வருஷம் கேட்சை விட்டான். வேண்டிக்கிட்டே இருக்கேன், கடவுளே கடவுளே கடவுளேன்னு. சொல்லி வச்ச மாதிரி கடைசி போட்டி கடைசி பந்து நான் நிக்கிற பக்கமாவே அடிச்சிட்டான். நினைச்ச மாதிரியே நான் விட்டுட்டேன். அதுல ஒரு சந்தோஷமாமா உனக்கு? பந்து தட்டு தடுமாறி பின்னாடி பொந்துக்குள்ள ஓடுது. மற்ற வீரர்கள்லாம் கத்துறாங்க, ராஜமோகன் எறா எடு எடு. அங்க பேட்ஸ்மேன் ஓடுறாங்க, 2 ரன் ஓடிட்டாங்க, இன்னும் 1 ரன் ஓடிட்டானா அவன் வெற்றி. நான் பரபரப்புல அந்த கருவேலங்காட்டு மைதானத்தினுடைய பொந்துக்குள்ள என்னுடைய பிஞ்சு கையை விட்டு வெளில இழுக்கிறேன். ஏதோ என் கையில நெருடலாக இருக்கிறது. என்னவென்று பார்த்தால் நண்பர்களை, இன்னும் அந்த தழும்பு அப்படியே இருக்கு. ஜூம் பண்ணீங்கன்னா கூட தெரியும். ஒரு 12 அடி இருக்கக்கூடிய கட்டுவிரியன் பாம்பு என் நடுவர்களை கவ்வி கொண்டு இருக்கிறது. பாம்பு கடிச்சிருச்சு. நான் பந்த உதறேன். அந்த மாலை வேளையின் மஞ்சள் வெயில் அந்த கட்டுவிரியன் கருகருகருன்னு மின்னுது, கருப்பு தங்க மாதிரி. அது என் கையை விட மாட்டேங்குது. அது நினைச்சிருக்கும் ஏதோ இற தவளைன்னு நினைச்சிருக்கலாம். என் கையை நடுவர்களை கவ்விருச்சு, என் கையெல்லாம் சுத்திருச்சு. அதோடைய உடல் பகுதி என் கழுத்தை தாண்டி போகுது. நான் கத்துறேன், பசங்கெல்லாம் ஓடி வர்றாங்க, உதறேன், தரையில படுத்து உருள்றேன். நல்லா கடிச்சிருந்த பாம்பு சடார்னு விலகி போயிருச்சு. கடித்த தழும்பு, ரத்தம் கொட்டுது. எனக்கு உலகமே இருளுது. தூக்கிட்டு ஓடுறாங்க பசங்க. அந்த மைதானத்தின் பக்கத்தில் இருந்தது அத்தனையுமே குடிசை வீடுகள், ஓடு வேலை வீடுகள். ஒவ்வொருத்தரும் ஓடி வராங்க. அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையில் அதை பார்க்கவே முடியாது. அடுத்தவன் விட்டு குழந்தை இருக்கா, குட்டி இருக்கா, அவன் பேர் என்னன்னு தெரியாம வாழ்றது இந்த நவநாகரிக அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை. ஆனால் ஒரு குழந்தைக்கு பாம்பு கடிச்ச உடனே மொத்த ஊரே ஓடி வந்து ஆளாளுக்கு கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு விடுவாங்க. அதுதாங்க கிராமத்து வாழ்க்கை. எல்லாரும் ஓடி வந்தாங்க. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல robotic மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.